என் தங்கப்பிள்ளை சந்தோஷப்பட்டு பல நாட்களாகவும் பல மாதங்களாகவும் பல வருடங்களுமாகவும் ஆகிவிட்டது. சாப்பிட்டு உணவே இருந்தாலும் என் தங்கப்பிள்ளையால் உண்ண உணவு முடியவில்லை. உதவி செய்ய எவரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் நான் உதவி செய்தவர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அவர்களே இப்படி என் வாழ்க்கையை சீர்குலைத்து நடுத்தெருவில் நிற்க வைத்து விட்டார்கள் என்று என் தங்கப்பிள்ளை இரவு முழுவதும் புலம்பியே தனிமையில் தீர்த்து பரிகாரம் செய்யாத கோவிலும் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை. எப்பொழுதுதான் என் பிரச்சனை தீரும், எப்பொழுதுதான் இந்த பிரச்சனைக்கு வழி கிடைக்கும் என்று வாழ்க்கையை தொலைத்து என் தங்கப்பிள்ளை பணங்களை அதிகமாக செலவழித்து பல பரிகாரங்களை செய்து ஆனாலும் என் தங்கப்பிள்ளைக்கு தீர்வு கிடைக்கவில்லையே. எப்பொழுதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்? என்னுடைய பிரச்சனை யார் வந்து தீர்ப்பார்கள் என்று என் தங்கப்பிள்ளை மனம் குமரி அழுகிறது. ஏதோ என் தங்கப்பிள்ளையே, இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் பிரச்சனை தீர்க்கதான் இப்பொழுது உன்னுடன் உரையாடி கொண்டிருக்கிறேன். மூச்சு விடாமல் ஒவ்வொரு நேரமும் உன் மூச்சு நின்றார் போல் உயிரை கையில் பிடித்து கொண்டு சில விஷயங்கள் என் மீது நம்பிக்கை கொண்டு மற்றவர்கள் மீது நீ கடுகளவு கூட நம்பிக்கை வைக்காதே என் தங்க பிள்ளையே. வாழ்க்கையை வாழ வேண்டும், விரக்தி அடையாதே என் தங்க பிள்ளையே. உன்னுடைய எதிர்காலத்தில் எவரெல்லாம் உன்னை தோற்றுவிட வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை நான் இருந்தால்தான் வாழ முடியும், இல்லை என்றால் வீழதான் முடியும் என்று எப்படியெல்லாம் ஆணவ பேச்சு பேசினார்களோ அவர்கள் கண்முன்னே இந்த தாய் வாழ வைக்க ஆசைப்படுகிறேன். அனுபவிக்க கூடிய விஷயங்களை எல்லாம் இன்னும் நீ அனுபவிக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே. ஆனால் எந்த கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டுமோ அவர்களை சந்தோஷமாக வாழ விட்டு விடுவேன் என்று நினைத்து விடாதே. உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து எவரெல்லாம் உன்னுடைய பணத்தை விரையடித்தார்களோ, பாசத்தை அலட்சியம் செய்தார்களோ, பணத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தி உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் தண்டனை கொடுக்கிறேன். ஆனால் எனக்காக ஒரே ஒரு விஷயத்தை செய்வாய் என்றால் ஆம் தாயே செய்வேன் என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வை என் தங்க பிள்ளையே. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறேன்.